ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் ஒரு அரசு நிறுவனம் பார்த்தீங்கன்னா நிரந்தரமான அரசு வேலைக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். என்னைக்கு அறிவிச்சிருந்தாங்கன்னா 7 ஆகஸ்ட் 2024 அன்னைக்கு அறிவிச்சிருந்தாங்க. என்னென்ன போஸ்ட்னு பாருங்கள். ஜூனியர் இன்ஜினியர் அல்லது சர்வே இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வேயர், டிராஃப்ட்மேன் இந்த கேட்டகரிக்கு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதாவது இந்தியா முழுவதும், சரிங்களா, இந்தியா முழுவதும் எல்லா ஸ்டேட்லேயுமே சொல்லியிருக்காங்க. இது ரீஜன் வைஸ் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்குன்னு என்ன ரீஜன் பார்த்தீங்கன்னா சதர்ன் ரீஜன் 2 SR2 நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரீஜனில் கேரளா, தமிழ்நாடு, பார்ட் ஆஃப் கர்நாடகா கவர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வேக்கன்சி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இதுதான் வேக்கன்சி டீட்டெயில்ஸ் ஓவராலான எல்லா ரீஜனுக்கும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா SR2, சரிங்களா, இதுதான் நமக்கான வேக்கன்சி நம்ம தமிழ்நாட்டுக்கு. அதாவது தமிழ்நாடு, கேரளா, பார்ட் ஆஃப் கர்நாடகா. இதில் போஸ்ட் ஐடி, போஸ்ட், டோட்டல் வேக்கன்சி, அப்புறம் கம்யூனிட்டி வைஸ் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கல. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஐடி 410 ஜூனியர் இன்ஜினியர் கிரேட் 3 இதுக்கு ஒரு வேக்கன்சி தான் இருக்குது. அதுவுமே யூஆர் கேட்டகரிக்கு தான், சரிங்களா. அதுக்கு பிறகு போஸ்ட் ஐடி 421 சர்வேயர் கிரேட் 4 இதுக்கும் ஒரு வேக்கன்சி, அதுவுமே யூஆர் கேட்டகரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அதே போல் ஃபிசிக்கலி சேலஞ்சட் பர்சனாக இருந்தீங்கன்னா இன்னைக்கு எந்தெந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு எந்த மாதிரிலாம் டிசபிலிட்டி க்ரைட்டேரியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா. அதுக்கு பிறகு கல்வி தகுதி, ஒவ்வொரு ஜாப் போஸ்ட்டுக்குமே என்ன சேலரி, ஏஜ் லிமிட், கல்வி தகுதி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜூனியர் இன்ஜினியர் பாருங்கள். அதுக்கு உங்களுக்கு பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 26,000 1,18,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட், அப்பர் ஏஜ் லிமிட் 31 வயசுக்குள்ளே இருக்கணும். கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமோ சர்வேயிங் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். 70% மார்க் நீங்கள் செக்யூர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதை மட்டும் தான் படிச்சிருக்கணும். சப்போஸ் நீங்கள் பிஇ பிடெக்லாம் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் நாட் எலிஜிபிள், இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கே நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஒன்லி அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ எல்லா போஸ்ட்டுக்குமே சரி, அவங்க கேட்டது, அவங்க சொல்லியிருக்க கல்வி தகுதி மட்டும் தான் நீங்கள் படிச்சிருக்கணும். டிப்ளமோனா டிப்ளமோ தான், அதுக்கு மேலே படிச்சிருக்கக்கூடாது, சரிங்களா. அதுதான் தெளிவாக சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு சர்வேயர் கிரேட் 4 அதுக்கு பாருங்கள் பே ஸ்கேல் 22,000 85,000 இருக்கும். அப்பர் ஏஜ் லிமிட் 32 வயசு. இவங்க பாருங்கள் 2 இயர்ஸ் ஐடி சர்வேயரில் முடிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் தான் ஐடிஐ மட்டும் தான் முடிச்சிருக்கணும். நீங்கள் மேற்கொண்டு ஹையர் குவாலிஃபிகேஷன் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. டிப்ளமோ, பிஇ பிடெக் இதை படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது, சரிங்களா. என்ன கேட்டிருக்காங்களோ அதுதான் நீங்கள் கல்வி தகுதி. அதே போல் இந்த ஜூனியர் இன்ஜினியருக்கு எக்ஸ்பீரியன்ஸுமே மேண்டரின்னு சொல்லியிருக்காங்க. எசென்சியல் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபைல், சரிங்களா. அதாவது ஜேஇக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் மினிமம் 4 இயர்ஸாவது ரிலவெண்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சர்வேயர் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் மினிமம் 5 இயர்ஸாவது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டிராஃப்ட்மேன் பொறுத்த வரைக்கும் சேலரி 22,000 85,000. அப்பர் ஏஜ் லிமிட் 32 வயசு இருக்கணும். கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் ஐடிஐயில் டிராஃப்ட்மேன் சிவில் படிச்சிருந்தாலோ இல்லை ஐடிஐயில் அக்ரிகல்ச்சர் டிராஃப்ட்மேன் படிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஹையர் குவாலிஃபிகேஷன் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களுமே 5 இயர்ஸ் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அதே போல் ஆட்டோகேட் சாஃப்ட்வேரில் நல்லா நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும் சேலரியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. இதில் ஓபிசியாக இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ், எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஃபிசிக்கலி சேலஞ்சட் பர்சனுக்கு கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி, அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேன், உமன்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நார்ம்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அதையும் பார்த்துக்குங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டெஸ்ட், ட்ரேட் டெஸ்ட்டு அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. ரிட்டன் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 சொல்லிட்டு சிபிடி தான் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. இதில் பார்ட் 1 பார்ட் 2 சொல்லிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்ட் 1 பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல் நாலேஜ் டெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. 120 கொஸ்டின்ஸ் இருக்கும். பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும், 50 கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால டாபிக்ஸ்னு கவர் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, அதையுமே செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ராங் ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/4 மார்க் நெகட்டிவ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அதையும் பார்த்துக்குங்க. அப்புறம் ஜூனியர் இன்ஜினியருக்கு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் மினிமம் குவாலிஃபைங் மார்க் சொல்லியிருக்காங்க. யூஆர் கேட்டகரி, எக்கனாமிக் கேட்டகரி பார்த்தீங்கன்னா மினிமம் 40% எடுத்திருக்கணும். அதாவது பார்ட் 1 பார்ட் 2 செப்பரேட்லி, சரிங்களா, அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு 30% செக்யூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மினிமம் 40% அப்படின்னா 30% சொல்லிட்டு
பார்ட் 1, பார்ட் 2 செப்பரேட்லி வந்து நீங்க செக்யூர் பண்ணியிருக்கணும். அதே போல ரிசர்வ்டு கேட்டகரில வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் 30%லேருந்து 25% வரைக்கும் என்ன பண்ணணும்? பார்ட் 1, பார்ட் 2ல வந்து நீங்க செப்பரேட்லி மார்க் வந்து செக்யூர் பண்ணணும். அந்த ரிட்டன் டெஸ்ட்ல வந்து சரிங்களா? இது வந்து ஜேஇ தான் ஜூனியர் இன்ஜினியருக்கு. இதே சர்வேயர் டிராஃப்ட்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யூஆர் எக்கனாமிக் கேட்டகரிக்கு வந்து மினிமம் 40% வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் 1, பார்ட் 2 2மே கம்பைன்டு பண்ணி சரிங்களா? ரிசர்வ்டு கேட்டகரி அதே போல தான் மினிமம் 25% பார்ட் 1, பார்ட் 2 2மே கம்பைன்டு பண்ணி ஓகேங்களா? அதுக்கு பிறகு ரிட்டன் டெஸ்ட் அப்புறம் ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். உங்கள் குவாலிஃபிகேஷன் என்னவோ உங்கள் ட்ரேட் உங்கள் ஸ்கில் டெஸ்ட் பண்ணுற மாதிரி டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இந்த ரிட்டன் டெஸ்ட் ட்ரேட் டெஸ்ட் இதை கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட்டே வந்து முடிவு பண்ணுவாங்க, டெசிஷன் பண்ணுவாங்க சரிங்களா. அவங்க செலக்ட் பண்ணுறதே இதுதான். ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட்டு அப்புறம் ட்ரேட் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் செலக்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து முடிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டுக்கு சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சதர்ன் ரீஜனில் வந்து சென்னை, அப்புறம் கர்நாடகா வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரு, கேரளா வந்து கொச்சின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தமிழ்நாட்டுக்கு பொறுத்தவரைக்கும் சென்னை தான் ரிட்டன் டெஸ்ட் சரிங்களா. அதேமாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்துக்குங்க ஆப்ஷனில். அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் ஹெல்த்தும் செக்அப் பண்ணுவாங்க. ஹெல்த்து கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டே கொடுப்பாங்க. இல்லைனா உங்களை அங்கேயும் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றின விஷயத்த நீங்கள் வந்து powergrid.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம பே ஸ்கேல் பற்றி ஆல்ரெடி சொல்லி ஆயிடுச்சு. அப்புறம் நீங்கள் இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 29 ஆகஸ்ட் 7 ஆகஸ்ட்லேயே அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து www.powergrid.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படிலாம் அப்ளை பண்ணணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் இருக்கானா? ஆமாம் இருக்குது. அதாவது ₹300 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளை பண்ணும்போது. எஸ்சி, எஸ்டி, ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கிடையாது. அவங்கள தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே ₹300 ஃபீஸு சரிங்களா. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு அந்த ₹300 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூனியர் இன்ஜினியர் அந்த போஸ்ட்டுக்கு தான். அப்புறம் நீங்கள் டிராஃப்ட்மேன், சர்வே குரூப் 4 இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ₹200 தான் ஃபீஸ் சரிங்களா. ஆக மொத்தத்தில் எஸ்சி, எஸ்டி, ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மென் வந்து ஃபீஸ் கிடையாது ஓகேங்களா. இது போஸ்ட் வைஸ் வந்து ஃபீஸ் பிரித்து சொல்லியிருக்காங்க. கரெக்டாக நீங்கள் எந்த போஸ்ட் அப்ளை பண்ணீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு ஃபீஸ் பே பண்ணுறங்க. ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நான் ரீஃபண்டபிள் தான். கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன மாதிரி டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. அதில் சொல்லியிருக்காங்க லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் பி அப்லோடட் ஓகேங்களா. அதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து நீங்கள் என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸுமே நீங்கள் பார்த்துக்குங்க சரிங்களா. செக் பண்ணி இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சனுக்கான க்ரைட்டேரியாலாம் சொல்லியிருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கடைசி தேதி பொறுத்த வரைக்கும் 29 ஆகஸ்ட் ஓகேங்களா. ஸோ குயிக்காக வந்து நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் ஒரு டைம் படிச்சுட்டு உங்களுக்கு வந்து இதுக்கான கல்வி தகுதி இருக்குது, எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா இருக்குன்னா நீங்கள் குயிக்காக வந்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். 29 ஆகஸ்ட் தான் லாஸ்ட் டேட் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.